ஹலோ ஆல், குட்டன் டாக். இன்னைக்கு நம்ம பர்சனல் ப்ரோனோமன் இம் டாட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் ப்ரோனோமன் இம் டாட்டிவ் பார்க்கறதுக்கு 3 எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், das ist Michelle. Das ist Michelle. This is Michelle. This is Michelle. Second statement, ist mein Freund. Ist mein Freund. He is my friend. He is my friend. ஸோ நான் இந்த இடத்துல மிஷல் அப்படின்னு மறுபடியும் அந்த பேரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்படின்னா he அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ist mein Freund. He is my friend. And ich gebe Michelle eine Schokolade. Ich gebe Michelle eine Schokolade. ஸோ இந்த இடத்துல இந்த மிஷல் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் ஒரு பர்சனல் ப்ரோனோமனை சொல்லுவேன், விச் இஸ் ஈம். ஈம் இதுதான் டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன். இந்த தேர்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ich gebe ihm eine Schokolade. Ich gebe ihm eine Schokolade. ஸோ இந்த ஈம் தான் டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன். ஸோ நம்ம யூஸ் பண்றதுல நம்ம he அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஹிம்மனை மாறும்போது நம்ம ஒரு டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன் சொல்றோம், அதுதான் ஈம். ஈம் அப்படின்னு மாறும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே என்னென்ன டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இஷ். இஷ் இஷ்கான டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன் மியர். மியர் இதை ஒரு சென்டென்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். Gibst du mir eine Schokolade? Gibst du mir eine Schokolade? Do you give me a chocolate? Do you give me a chocolate? ஸோ நம்ம இஷ்ன்னு சொன்னா அது ஐ, அண்ட் மீ அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு மியர் அப்படின்னு யூஸ் பண்றோம். மியர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது gibst du mir eine Schokolade, அந்த தூன்னு நம்ம யூஸ் பண்றது தான் நம்மளோட சப்ஜெக்ட். eine Schokolade நம்மளோட டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதனால அதை நம்ம அக்குசாட்டிவ் பொசிஷன்ல போடுவோம். அண்ட் மியர் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதை நம்ம டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமனா மாத்தி போடுறோம். ஸோ gibst du mir eine Schokolade? Do you give me a chocolate? Do you give me a chocolate? நம்ம இதே ஸ்டேட்மெண்ட் எல்லா பர்சனல் ப்ரோனோமன்ஸ் பார்க்கும்போதும் பார்க்கலாம், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக. நெக்ஸ்ட் நம்மளோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா do. do இதோட பர்சனல் ப்ரோனோமன் இன் டாட்டிவ் என்னன்னா dear. dear இதையும் ஒரு சென்டென்ஸ் வச்சு பார்க்கலாம். Ich gebe dir eine Schokolade. Ich gebe dir eine Schokolade. I give you a chocolate. I give you a chocolate. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மளோட ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது இஷ், அண்ட் ஐன ஷாக்கோலாடுங்கிறது நம்மளோட டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இஷ் கேப டியர் அப்படின்னு சொல்றோம், அதுதான் நம்மளோட டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன். டியர் அப்படின்னு சொல்றது தான் டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து எர். இதோட டாட்டிவ் பர்சனல் ப்ரோனோமன் ஈம். ஈம் இதோட சென்டென்ஸ் பார்க்கலாம். Ich gebe ihm eine Schokolade. Ich gebe ihm eine Schokolade. I give him a chocolate. I give him a chocolate. நம்ம ஹீன்னு வந்து சொல்றது எர், அண்ட் ஹிம்மன் அது மாறும்போது டாய்ஷ்ல ஈம் அப்படின்னு சொல்லுவோம். Ich gebe ihm eine Schokolade. I give him a chocolate. I give him a chocolate. நம்மளோட நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன் பார்க்கலாம். Z. Z அப்படிங்கிறது டாட்டிவ்ல எப்படி மாறும்னா இயர். இயர். ஸோ Z நம்ம சொல்றது ஷீ, அது ஒரு சப்ஜெக்டா இருக்கும்போது ஷீ அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பர்சனல் ப்ரோனோமனா மாறும்போது டாட்டிவ் கேஸ்ல நம்ம அதை இயர் அப்படின்னு சொல்லுவோம். இயர் இதையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். Gibst du ihr
eine Schokolade? Gibst du ihr eine Schokolade? Do you give her a chocolate? Do you give her a chocolate? ஸோ இந்த இடத்துல நம்ம do சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம், அதே eine Schokolade டைரக்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம், அண்ட் இயருங்கிறது தான் நம்மளோட பர்சனல் ப்ரோனோமன் இன் dative. அதுதான் her அப்படிங்கிற அந்த மீனிங்கை குறிக்கும். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Danke.